ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்கர்ட் ஒன்று தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த அம்மனுக்காண்டி நான் ஃப்ரைடேங்கிறதுனால தைக்க போகிறேன் சின்னமாக. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கும் நீங்களும் தைக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கர்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் கேப் விழுந்துருக்கு, அந்த இடத்துலேருந்து என்ன அளவு இருக்கோ அதை பார்த்துக்குவோம். இது வந்து ஃபுல்லாக ஒரு 70 பாயிண்ட் இருக்குது. 70 பாயிண்ட் எனக்கு பத்தாதுன்ட்டு நான் வந்து அதில் ப்ளவுஸ் அடிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு அதை எவ்வளோ இருக்கோ அதை உயரமாக வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் அந்த இடத்துல கட் ஆகிருக்கு. அதுலேருந்து இப்போ எவ்வளோ வைக்கணும்னு பார்ப்போம். இந்த இடம் என்ன எவ்வளோ லென்த் இருக்கோ அதை தான் வைக்கணும். இப்போ 5.5 இருக்குது. இதுலேருந்து தான் இப்போ ஃபுல்லாக 5.5 தான் வைக்கணும் நம்ம. இப்போ 5.5 வச்சுக்குவோம். இங்கேயும் 5.5 வச்சுக்கிட்டு நேராக கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நிறையா வந்து இந்த உங்களுக்கு இப்போ பாவாடையிலே வந்து நிறையா மாடல் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட்டு வைக்கிறதுலேயே நிறையா மாடல் இருக்குது. பாக்ஸ் ப்ளேட்டு, அப்புறம் ராதா தையல்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து சாதா தையல் ஒன்று இருக்குது. இப்போ இது சிம்மிஸோடு சேர்த்து தைக்கிறது, அப்புறம் நிறையா வெரைட்டி இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா அப்புறம் தப்போம்ல, அப்போ பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு வந்து சாதா இது தான் ஸ்ப்ளிட்டு தான் வைக்க போகிறேன். இது வந்து நான் வந்து அந்த அம்மனுக்கு கட்டுறதுக்கு அந்த செம்பு உயரத்துக்கு தான் நான் இப்போ லென்த்து அளந்திருக்கேன் நான். இப்போ ஸ்ப்ளிட் வச்சிடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்போ வைக்கிறதுனால 1 இன்ச்சஸ் நீங்கள் அளந்து கூட வைக்கிறேன்னா வைக்கலாம். ஸ்கேலில் வந்து 1 இன்ச்சஸ் அளந்து வைக்கிறேன்னா வைக்கலாம். அது தைக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு அது சாதாரணமாக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் இடம் விட்டுறணும். இது ஏன்னா அந்த ஓரம் வந்து மடித்து தைக்கணும்ல, அதனால் கொஞ்சம் கார்னரில் இடம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மடித்து ஒரு 1 இன்ச்சஸ் அந்த ஒரு ஸ்ப்ளிட் வைக்கிறோம்ல, அது உள்ளார இன்னொரு ஸ்ப்ளிட் வந்து பாதி போகணும். இப்போ ஊசி எடுத்துக்கலாம், அதான் நல்லாயிருக்கும். நல்ல மடித்து உள்ளே தள்ளுறதுக்கு. நான் அப்படியே கையிலே வைப்பேன். இப்போ அந்த ஊசியில் வந்து மடித்து அந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ளே பாதி இது போகணும். அது உள்ளே தள்ளுற மாதிரிங்க, அதே மாதிரி தள்ளணும். அந்த அந்த மடிப்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த கை வந்து அந்த அளவு எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். 1 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அது போல் வைக்கலாம் நீங்கள். இது கீழே வந்து கரபாகம் இருக்கிறதுனால நான் மடித்து அடிக்கலை. அது அப்படியே அது ஒன்றும் பிரிஞ்செல்லாம் வராதில்ல கரபாகம், அதனால் அப்படியே வச்சுட்டேன். எப்போதுமே பார்டர் இருக்கிற இடத்துல கரபாகம் வரும், அதனால் நம்ம மடித்து தைக்க வேண்டியதில்லை. இதிலே நம்ம வந்து இந்த கொக்கி மாதிரி மடித்து தைச்சிட்டு அதில் கொக்கி மாதிரி கோக்குறனாலும் கோக்கலாம். நான் வந்து இது வந்து பின்னாடி வந்து அம்மனுக்கு வந்து இது கட்ட போகிறேன் அப்படியே, அதனால நான் வந்து நாடா வச்சுருவேன். சைடு கூட ஜாயின் பண்ண மாட்டேன். அப்படியே பின்னாடியால் அப்படி கட்டுவோம்ல எடுத்து கொண்டு போய், அதனால் நான் ஓப்பனை க்ளோஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ஓப்பனாகவே இருக்கும். இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த சைடு கூட ஒரு ஸ்ப்ளிட் இன்னும் வைக்கலாம், கொஞ்சம் ரொம்ப இடம் இருக்குது. ஒன்றே வச்சுக்குவோம். ஒரு ஸ்ப்ளிட் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இதை மடித்து ஒன்றே வச்சுருந்தோம். நீங்கள்லாம் இப்போ எல்லாமே வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து மோடி வந்து வீட்டுக்கு ஒரு தையல் மிஷின் கொடுக்க போகிறாராம். நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளது கூட நீங்கள் தைச்சிக்கலாம் அழகாக. நீங்கள் இப்போலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கு உங்கள் மிஷின் வந்தோடனே உங்களுக்கு தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அழகாக வந்துடுச்சா? இப்போ வந்து நம்ம நாடா வைக்கணும். ஸ்ப்ளிட் வச்சாச்சு. பாவாடையெல்லாம் ரொம்ப ஈஸி. எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் இது மாதிரி தான் நாங்கள் ஒட்டுறதுக்கு வந்து ரெக்கார்ட்லாம் ஒட்டுறதுக்கு சின்னமாக தைப்போம். இப்போ வந்து 2 இன்ச்சஸ் வச்சுங்க நாடாவுக்கு. இங்கே பாவாடையோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கிட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த சைடு ஒரு 7 இன்ச்சஸ், இந்த சைடு ஒரு 7 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பாவாடை கட்டுறதுக்கு நாடா கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சஸ் அங்கிட்டு இங்கிட்ட நாடா வர்றது மாதிரி தான் வச்சுக்க போகிறேன். இது வந்து நம்ம சின்னம் தானே, அதனால் நம்மளுக்குன்னா ஒரு இங்கிட்டு ஒரு 7 அங்கிட்டு ஒரு 7 வச்சுக்கலாம்.
அது நம்ம இஷ்டம் தான். நாடாலாம் வந்து கீழே தொங்குற அளவுக்கு வச்சுக்கிறது நம்ம இஷ்டம் தான். எவ்வளோ வரணுமோ அவ்வளோ தான் வச்சுக்கலாம். இப்போ 2 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிடுறேன்னா, லென்த்து வந்து பாவாடையோட லென்த்து ப்ளஸ் அந்த சைடும் வந்து நம்மளுக்கு எவ்வளவு நாடா தேவையோ அவ்வளவு விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இந்த கார்னர்லேருந்து மடித்து ஒரு சைடு மடித்து தைச்சிடணும். இந்த கார்னர் மடித்து தைக்கணும், பிசுறே இல்லாமல் மடித்து தைக்கணும். இப்போ இந்த சைடு இந்த லென்த் சைடு இருக்குல்ல, அதில் ஒரு சைடு மடித்து அடிச்சிருங்க. தையல் உழுவோட கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரும் அந்த கார்னரும் மடித்து தைக்கணும். ஒரே சைடு மடித்து தைக்கணும். இல்லைனா வந்து ஒரு பக்கத்து உள்பக்கம் ஒரு பக்கத்து அடிச்சுட்டு ஒரு பக்கத்து வெளிப்பக்கம் அடிக்கக்கூடாது. அதனால் எல்லாமே உள்பக்கம் வர்றது மாதிரி அடிச்சிடணும். மூணு கார்னர் அடிச்சிடணும். இந்த சைடு அந்த சைடு அந்த ஒரு ஓரம் மட்டும் ஓப்பனில் இருக்கணும். அதுதான் நம்ம வந்து பாவாடையோட ஜாயின் பண்ண போகிற இடம். பாவாடையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மிஷினை ஒழுங்காக ஓட்ட நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். அதுக்கு பிறகு என்ன வேணாலும் தைக்கலாம். அப்படியே நம்மளுக்கு ஒரு தப்பு பண்ணுறது கூட வந்து அது வந்து ஒரு மாடலாக வரும் நம்மளுக்கு. இப்போ அடித்தாச்சு. இந்த சைடு இந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் ஓரம் அடித்து தைச்சிடணும். இந்த மடித்து அடிக்கிறது பூரா ஒரே சைடாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துங்க. இல்லைன்னா பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரித்தோம்னா நூலாக வர நாடாலாம் ஃபுல்லாக நூலாக வந்துடும். இதுவே நாடாவை வைக்கிறதுனா கூட நாடா விற்கிதில்ல, அந்த ரெட்டில் வந்து ஒயிட்டில் ரெட்டு கோடு போட்டது மாதிரி இருக்கும். அந்த நாடா வாங்கி இதே மாடலில் வச்சு அடிக்கிறேன்னா அடிக்கலாம். இப்போ வச்சுட்டோமா, இந்த சைடு வச்சுட்டு இப்போ இந்த சைடு என்ன செய்யணும்னா, பாவாடையோட உள்பக்கம் வந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும். உள்பக்கம் வச்சு தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். இது உள்பக்கம் பாருங்கள், பார்டர் அந்த சைடு இருக்குது, இது உள்பக்கம். இது உள்பக்கம் தான் வச்சு அடிக்கணும். இப்போ நம்ம மடிச்சடித்த பக்கம் வைக்கக்கூடாது. அந்த பிசுறு பக்கம் இருக்குல்ல, அந்த சைடு தான் வச்சு அடிக்கணும். அந்த நாடாவுக்கு அங்கே போய் எவ்வளோ தூரம் நம்ம 3 இன்ச்சஸ் விட்ருக்கோமோ அந்த நாடாவுக்கு 3 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணணும். அதுலேருந்து அந்த பாவாடையோடு சேர்த்து வச்சு அடிக்கணும். அந்த நம்ம பாவாடையில் ஸ்ப்ளிட்டு வைக்கையில் போட்டோம் பாருங்கள் தையல், அது மேலே உழுவுற மாதிரி நம்ம அடிக்கணும். இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அப்புறம் அந்த தையல் வந்து அங்கிட்டு தெரியும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்பக்கம் வச்சு அடிச்சுட்டு அப்புறம் வெளிப்பக்கம் கொண்டு போய் நல்ல பக்கம் அடிக்கிறது. மடித்து அடித்து அப்படியே அதோடய வச்சு அடித்து கொண்டு போகணும். இங்கே பாருங்கள், மடித்து அடித்து இந்த சைடு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பிசுறு இருக்க பக்கத்து தான் இப்போ வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதோட ஸ்கர்ட்டோட அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்ம ஒரு பிசுறு இருந்துச்சுல்ல, இதையும் மடித்து அடிச்சுக்கணும். அதோடு இருந்து அப்படியே மடித்து அடிச்சுக்கணும். மடித்து அடித்து அந்த கார்னர் வரையும் கொண்டு விட்டுறணும்.
அந்த கார்னர் வரையும் விட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடு நாடா தொங்கும்ல ஒரு 3 இன்ச்சஸ், அதையும் இதே மாதிரி இந்த பிசுரை மடித்து அடித்து விட்றணும். அதையும் மடித்து அப்படி அடித்து விட்றணும். மடித்து அந்த பாவாடை வரையும் கொண்டு வந்துடணும். இது சின்ன அப்படியே அந்த பிசுரெல்லாம் இல்லாமல் ஒரு மடிப்பு அப்படியே மடித்து அடிச்சிடணும். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே 2ஆ மடிச்சுட்டு நல்ல பக்கம் அப்படியே மடித்து அடிச்சிட வேண்டியதான். அது 2ஆ அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். அது 2ஐயும் ஒன்றா சேர்த்துடணும். இப்போ நாடா வந்துச்சு பாருங்கள். அது 2ஐயும் ஒன்றா சேர்த்து அடித்தோன்னா பாவாடைக்கிட்டே வந்துடும். அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்ல பக்கம் வச்சு இது வந்து நம்ம அப்படியே மடித்து அடிச்சுக்கிட்டோம். ஒரு ரஃப் தையல் அடிச்சுட்டு எல்லாம் வச்சுங்களேன், அது பிரியாது. இப்போ பாருங்கள், இப்போ நல்ல பக்கம் வந்து நம்ம வந்து அந்த நாடா வந்து வச்சு திருப்பி அடிக்கிறோம். இந்த பாட்டு பாருங்கள், நல்லா தெரியுது. இது நல்ல பக்கம். இந்த மடித்து நல்ல பக்கம் வச்சுட்டோம்னா எந்த பக்கட்டும் பிசுறு தெரியாது, அங்கிட்டும் தெரியாது, இந்த சைடும் தெரியாது. அப்படியே மடித்து தைச்சிக்கிட்டாங்க. அந்த தையல்லே அப்படியே போட்டு கொண்டு வந்தோம்னா அந்த கார்னர் வரையும் முடிச்சிடணும். இந்த நாடா முடிகிற வரையும் அடித்து விட்றணும். நீட்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான். இங்கே ஒரு ரஃப் தையல் அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பாவாடை ரெடி. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து அப்படியே கட்டணும்ல, பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த செம்பில் கட்டணும்ல, அதனால் நான் வந்து ஓரம் மட்டும் மடித்து அடிச்சுட்டு, இந்த பிசுறு என்ன நூலாக வரும், அதனால் ஓரம் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே ஓப்பனாகவே விட்டுற போகிறேன். நம்ம வந்து இந்த ஓரத்தை மடித்து அடிச்சுட்டு அப்படியே நம்ம பாவாடையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கொஞ்சோண்டு ஓப்பனுக்கு இந்த இடுப்பில் வந்து ஒரு பெரியவங்களுக்குன்னா ஒரு 6 விடுவோம் நம்ம. இப்போ இது குட்டியாக இருக்குது, பாவாடை குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு ஓப்பனுக்கு விட்டுட்டு சைடை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், பாவாடை ஃபினிஷ் ஆகிருக்கும். இது நான் அதனால் இது க்ளோஸ் பண்ணலை, இது சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பனில் விட்டுருவேன். அப்படி தான் சாமிக்கெல்லாம் கட்டுறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஓப்பனாகவே இருக்கும். அப்போ தான் பின்னாடி கொண்டு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு சைடு மூட்ட மாட்டாங்க. இப்போ சைடு மட்டும் இந்த பிசுரை மட்டும் மடித்து உள்பக்கமாக மடித்து வச்சிடணும். இந்த பாருங்கள், இந்த சைடு மடித்து அடிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸ்கர்ட்டு ஃபினிஷ். இதே தான் நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் அதே தான். இது வந்து இந்த சில்க் துணிங்கிறதுனால பஃப்னு நிற்கிது. இதோட டாப்ஸ் வந்து நான் வந்து போடலை. இது டைம் ரொம்ப எடுக்கும், அதனால் நான் வந்து போடலை. இப்போ இது நானே தைச்சிட்டேன். நான் வேணா இன்னொரு நாளைக்கு தைக்கையில் நான் அதை மட்டும் தனியாக போடுறேன். இது வந்து கொக்கி வச்சு பின்னாடி ஓப்பன் பண்ணி கொக்கி வச்சுட்டு அப்படியே சட்டையை மட்டும் போட்டுற வேண்டியது. நான் இதில் வந்து இன்னொரு நாளைக்கு போடுறேன். இது வந்து டாப்ஸும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நுண்ணியாக